நடந்து வரும் நடிகர் சங்க தேர்தலின் போது நிகழ்ந்த தள்ளுமுள்ளு தொடர்பான காட்சிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சரத்குமார் அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய மூத்த நடிகர் விஜயகுமார் அவர்கள், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் ஓட்டுப்பதிவு ஆரம்பமாயிடுச்சு. அதுலேருந்து விறுவிறுப்பாக, அதாவது இவ்வளவு எர்லியராக இவ்வளோ ஓட்டு பதிவாகும்னு நினைக்கவே இல்லை. உதாரணத்துக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓட்டுப்பதிவு இருக்குது. இருந்தால் கூட ஒரு 2 மணிக்குள்ளேயே மேக்சிமம் ஓட்டெல்லாம் போட்டாங்க. அது எந்த அளவுக்கு இந்த தேர்தலை ஆர்வமாக நாம் ஓட்டு போட்டே ஆகணுங்கிற முடிவோடு தான் கலைஞர்கள் அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தான் நினைக்க தோணுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓட்டு போட்டுட்டு சொன்னார், அவர் தொலைக்காட்சியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வருகின்ற நிர்வாகம் யார் ஜெயித்தாலும் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும், அப்படி இல்லைன்னா ராஜினாமாட்டு போயிடணும். ரெண்டாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு தமிழ் நடிகர் சங்கம் தமிழ் பெயரிலே வைக்க வேண்டும் என்று சொன்னார். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம் அந்த காலத்தில் இருந்தது. அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து சென்னையிலேயே சினிமா ஷூட்டிங் நடந்த போது, ஆரம்ப காலத்துலேருந்து சென்னை தான் நமக்கு சினிமாவே, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே அந்த நேரத்தில் அது துவங்கப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ கேரளாவில் அம்மா அப்படின்னு வச்சுருக்காங்க, ஆந்திராவில் மா அப்படின்னு வச்சுருக்காங்க, கர்நாடகாவில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. தமிழில் இது ஏன் தமிழ் பேர் வைக்கக்கூடாது அப்படின்றது முன்னாடி யோசிச்சது தான் அது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கின்ற கலைத்துறை சார்ந்தவர்கள் எந்த மொழியாக இருந்தாலும் எந்த மொழியிலும் நடிக்கலாம், அது வேற. ஆனால் ஒரு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சங்கத்துக்கு ஏன் தமிழ் பெயர் சூட்டக்கூடாது என்று முன்னாடியே சிந்திச்சது தான். உங்களுடைய நிர்வாகம் மீண்டும் பதவிக்கு வந்தால் அது பற்றி யோசிப்பீங்களா? பெயர் மாற்றுவது பற்றி நடவடிக்கை எடுப்பீங்களா? நிச்சயமாக. என்னுடைய கருத்து இது. நான் இதுக்கு ஏற்கனவே தம்பி சரத்குமார்கிட்ட சொல்லியிருக்கேன். தமிழ் தாய் நடிகர் சங்கம். ஏன்னா அம்மா மா, ஒரு தாய் இருக்கணுங்க. தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு புரட்சி தலைவர் பாடின மாதிரி இது தாய் நாடு, அவங்கவுங்களுக்கும் தாய் நாடு. அது மாதிரி தமிழ் தாய் நடிகர் சங்கம் அப்படின்னு வைக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளை சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு காலையிலேருந்தே ஓட்டுப்பதிவு தொடங்கியதிலிருந்து நிறைய சின்ன சம்பவங்கள் ரிப்போர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. 2 சைட்லயும் தேர்தல் பணி செய்பவர்களுக்கு மத்தியில் சின்ன வார்த்தை பிரயோகங்கள் நடந்ததாக வெளியில ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட, பத்திரிகையாளர்கள் கிட்ட அவங்க தொடர்ந்து பகிர்ந்து கொண்ட சம்பவங்களும் நடந்தது. ஒரு மதியம் ஒரு 12:30 1 மணி அளவில் இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சலசலப்பு. விஷால் அவர்களுக்கும் நேரடியாகவே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் அதாவது எப்படின்னா, காலையிலேருந்து ஓட்டுப்பதிவு அமைதியான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. இப்போ எந்தெந்த வேட்பாளர்கள் அந்த அணியில் நிற்கிறாங்க, இந்த அணியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்னு ஒரு ஸ்லிப் கொடுப்போம். அதை நாம் கேட்டுக்கு வெளியில் யார் வேணாலும் கொடுக்கலாம். ஓட்டுப்பதிவு நடக்கிற பகுதிக்கு உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் போய் யாரும் கொடுக்கக்கூடாது. வெளியில் கொடுக்கலாம். கேன்வாசிங், இந்தாங்க எங்கள் ஸ்லிப்பு, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் அணிக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறது அது எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான். அதில் தவறில்லை. அவங்களும் கொடுத்தாங்க, நம்மளும் கொடுத்தோம், அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. உள்ள ஓட்டு போடுற இடத்துக்கே போய் அவங்க ஸ்லிப்பை மாற்றி கொடுத்து சொன்ன போது தலைவர் சரத்குமார் அவர்கள் பார்த்துட்டாங்க. அதை என்ன மாதிரி, வாட் இஸ் திஸ், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வெளியில் கேன்வாஸ் பண்ணணுமே தவிர உள்ளே மாற்றினா தப்பு, ப்ளீஸ்னு. ஹூ ஆர் யூ அப்படின்னு அவரையே கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மா கோவம் வருமா இல்லையா? நீ கேட்குறது முதல்ல நீ யாருன்னு சொல்லு, வெளியில் போ அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். வெளியில் அவர் சலசலப்பாச்சு, அது இதுன்னு. அப்புறம் அவங்க ஏன்னா 2 அணிகளுங்கும் போது ரெண்டும் ஒன்றும் சளைச்சது இல்லை. அதாவது ஒவ்வொரு அணிக்கும் ஒரு அணி சளைச்சதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கள் அணி தான் பெரிய இது, அவங்க அணி தான் பெரிய இதுன்னு கிடையாது. கலைஞர்கள் எல்லாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக ஓட்டுப்பதிவு நடக்க வேண்டும்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் போலீஸ், காவல்துறை வந்தாங்க. அது இது பண்ணி எல்லாரையும் வெளியில் போங்க, மற்றவங்களெல்லாம் குறிப்பிட்டவங்க மட்டும்தான் இருக்கலாம், இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர் இருங்க, பாக்கி எல்லாம் வெளியில் போங்கன்னு காவல்துறை எல்லாத்தையும் ஒதுக்கி இது பண்ணோன்னு. சரத்குமார் கூட இருந்தவங்க என்னை தாக்கினார்கள் அப்படின்னு விஷால் சொல்றாரு. இல்லை, யாரையும் தாக்கல. அவரை போய் கேட்டாலே சொல்லுவார். யாரையும் தாக்கல. அவர் தான் அங்கே இருந்துக்கிட்டு என்னை பார்த்தே சொன்னார் விஷால், சார் என்ன சார், என்ன சார், வேணாம் சார்,
பிரச்சனை பண்ண வேணாம் சார், எதோ தெரியாம நடந்து போச்சு சார் தான் சொன்னாரே தவிர யாரும் தாக்கவும் இல்லை. ஏன்னா அங்க என்ன அடியாட்கள் வந்தாங்க, ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு, அது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியா போச்சு. அவங்களும் இந்த பக்கம் போயிட்டாங்க, நம்ம இந்த பக்கம் அமைதி காத்து வந்தாச்சு. அதோட பிரச்சனை முடிஞ்சு. இந்த சலசலப்பை தவிர்த்திருக்க முடியுமா? ஏன்னா இல்ல என்னன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச போகதான் இந்த சலசலப்பு வருது. ரெண்டு பக்கம் பேசல, உள்ள போய் நாங்க கொடுத்த அந்த வாக்காளர்கள் சீட்டை வாங்கிட்டு வேற அவங்க சீட்டை கொடுக்கும் போதுதான் அது தவறுன்னு சொல்லி கண்டிச்சாரு. வேற சலசலப்புக்கு வேற ஒன்றும் வழி இல்லை. வெளியில இத்தனை பேர் நின்று நாங்களும் கொடுக்குறோம் அவங்களும் கொடுக்குறாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஓட்டு போட வந்தவங்க யாருக்கு ஓட்டு போட போறோம்னு முடிவு பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ இதுல என்னன்னா ஒரு சின்னமாக இதை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. போட்டோ போட்டு பேரை போட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 7, நம்பர் 5, நம்பர் 9 இப்படின்னு ஒரு அணிக்கு அந்த மாதிரி நம்பருக்குள்ளேயே முன்பின் மாற்றி கொடுக்கறதுனால இந்த ஓட்டு ஸ்லிப் இல்லைன்னு சொன்னா ஓட்டு போடுறதே கஷ்டம். இப்போ ஒரு சின்னன்னு வச்சுங்க, இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு கட்சி, அரசியல் கட்சி, ஒரு ரெட்டலை, சூரியன், கை, பம்பரம், மாங்கனி இப்படி இருந்ததுன்னா அது ஈஸியா இருக்கும். ஓஹோ நம்ம வந்து இந்த அணிக்கு போட போறோம்னா போட்டுருவாங்க. இது நம்பர் வரிசைப்படுத்தி நம்பர் வந்து வரிசையாவும் இல்லை, ஒரு 2 நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் ஆல்பபெட் ஆர்டர்ல வரும். அது கன்ஃபியூஷன். அதனால இந்த ஸ்லிப் இல்லைன்னு சொன்னா அவங்க ஓட்டு போடுறதே கஷ்டம். சோ அதனாலதான் இந்த ஸ்லிப் கொடுக்கறது. அந்த இடத்துல வந்து எந்த சம்பவமும் நடக்கலன்னு சொல்றீங்களா? இல்ல, அவங்க ஸ்லிப்ப கொடுத்ததுனால இங்க வந்து உள்ள கொடுக்க கூடாது, முறை இல்ல. இதுக்காக ஒரு நீதிபதி நம்ம ஹைகோர்ட்ல இருந்து ஒரு நீதிபதி, ரிட்டையர்டு நீதிபதியை போட்டிருக்காங்க, 19வது சாரை போட்டிருக்காங்க. அவங்க வந்து தேர்தலுக்கு இவ்வளோ அதிகாரிகளை போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பர் அரேஞ்ச்மெண்ட். நம்ம வந்து பொது தேர்தல் கூட இவ்வளவு ஒரு அழகா நடத்துறதுன்னா கஷ்டம். ஸோ நம்ம எத்தனையோ பொது தேர்தல் பார்த்துருக்கோம், ஓட்டு போட்டிருக்கோம். அவ்வளவு பிரமாதமா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல்ல, அவ்வளவு பெருசா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இதை உள்ள போய் கொடுக்கும் போது அதை ஏன் இப்படி கொடுக்குறேன்னு தான் கேட்டாரு. ஹூ ஆர் யூன்னு கேட்டா இப்படி. இந்த விஷயத்துல விஷால் வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சரத்குமார் கூட இருந்த ஒரு சில பேர், அதுலயும் நடிகர் சங்கத்துடைய உறுப்பினராக இல்லாத ஒருவர் என்ன வந்து தாக்க முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அவர் இப்படி சொல்லியிருக்கிற பட்சத்துல அவர் உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்த சொல்லுகிறாரா? அவர் என்ன சொன்னாருன்னு நான் பாக்கல, நீங்க சொல்லிதான் தெரியுது. நான் வந்து உள்ள இருந்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் சொல்லி என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பதில் சொல்வேனா? அதாவது சரத்குமார் அணியில் உறுப்பினர் இல்லாதவர் தாக்க வந்தார் சொன்னா இது அப்பட்டமான போய். ஏன்னா உள்ளர வர்றதுக்கே மெம்பர்ஷிப் கார்டு இல்லாம அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ போலீஸ், 500 பேர் 1000 பேர் போலீஸ் இருக்காங்க. வித்தவுட் கார்டு நோ என்ட்ரி இன்சைட். அப்படி இருக்கும்போது எப்படி நம்பர் இல்லாத ஒருவர் வந்து தாக்குறதுக்கு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு தவறான செய்தின்னு தான் சொல்லணும். ஸோ மெம்பர் இல்லாதவங்க அங்கே வந்து பேசுறதுக்கோ இல்லை வந்து அதை கூச்சல் இடுறதுக்கோ பிரச்சனை பண்ணுறதுக்கோ இடமே இல்லை. அது அவர் சொன்னார்னா ஒருவேளை தெரியாமல் சொல்லியிருக்கலாம், அவர் அப்படி நினைச்சிருக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். விஷால் தவறாக சொல்றாருன்னு சொல்றீங்க? இல்ல, அதாவது தவறாக புரிந்து கொண்டு சொல்லுறாரு, அவ்வளவுதான். தவறாக சொல்லுறா, தவறா புரிஞ்சிருக்காரு. ஏன்னா அவருக்கே தெரியும் மெம்பர் இல்லாதவங்க உள்ள வந்து பண்ண முடியாதுன்னு. அப்படி இருக்கும்போது மெம்பர் இல்லாதவர்கள் வந்து என்ன தாக்க முயற்சி பண்ணாரு. நாம இப்போ நடிகர் விஷால் வெளியில வந்து பத்திரிகையாளருக்கு மத்தியில என்ன பேசினார் அப்படிங்கறத இப்ப பாத்துக்கலாம். பார்த்துட்டு நாம தொடர்ந்து பேசலாம். ஓகே. எலெக்ஷன் எக்காரத்துக்கும் நிக்காதுங்க. எலெக்ஷன் நடக்கும், 5 மணிக்கு முடியும். யார் என்ன அடிச்சாலும், யாரு என்ன பண்ணாலும் நாங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த நல்லதுக்காக தான் நிற்போம். எலெக்ஷன் ஒன் ஸ்டாண்ட். ஐ வில் நாட் சே எனிதிங் ரைட் நோ. ஐ வில் ஃபினிஷ் தி எலெக்ஷன். ஐ வில் டாக் டு யூ. அடிக்க போனாங்க. நான் வந்து கெஞ்சி கேட்டேன், தயவு செய்து வந்து ஏன்னா நம்மளாம் we are all actors sir, we are all actors. சண்டை வேணாம். ஏன்னா எங்க சைடுல சண்டை வரல. வந்து சார் ஒருத்தர் ஆக்டரே இல்ல சார், அவர் எந்த படத்துல நடிச்சார் எனக்கு தெரியல சார், என்ன அடிக்க வர்றாரு சார். ஐ அம் நாட் பாதர் வித் தட். என்ன அடிச்சா பரவாயில்ல சார், லேடிஸ் இருக்காங்க சார். we are all actors. நடிகர் இல்லாத ஒருவர் உங்களை தாக்குதா சொல்றீங்க. கிச்சா ரமேஷ் சார், கிச்சா ரமேஷ் நான் சொல்றேன், திட்டமிட்டு பிளான்டா வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆனாலும் எலெக்ஷன் நிக்காது. நான் என்ன ஆனாலும் என்ன எதுக்கு நின்னமோ அதுக்காக நிப்போம், ஜெயிப்போம். தட்ஸ் ஆல். Thank you. I'll tell you later after the interview. என்ன தடுத்தாலும் தலைவர் நான் அதான் இப்ப சொன்னேன்.
என்ன இதை தடுத்தாலும் வெற்றி உறுதியாயிருச்சுங்க. இதை தாங்க முடியாம என்ன பண்றாங்க, பொம்பளை பிள்ளை முழுக்கிறாங்க. கேட்க போனா விஷால வந்து அப்படியே அவர் சரத்தை நின்று அப்படி அடிக்கிறாராம், மேல போய் கை வைக்கிறாராம். ரவுடி 30 பேர் உள்ள இறக்கிட்டானோ சார். அப்படியா? இல்லைங்க உள்ள இல்லைங்க. இது முக்கியம் இல்ல. எலெக்ஷன் நடக்குங்க. எலெக்ஷன் நடக்க வெற்றி உறுதிங்க எங்களுக்கு தான். என்ன ஆனாலும் சரி விட மாட்டோங்க. அவ்வளவுதான். என்ன அடிச்சாலும் சரி, எவ்வளவு அடிச்சாலும் சரி. எல்லாம் பேசிட்டு வந்துட்டேன் வெளியில. சார், இப்போ நாம விஷால் என்ன சொன்னார் அப்படிங்கறத கேட்டோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், சரத்குமார் கூட இருந்தவங்க, அதுவும் நடிகர் சங்கத்துல மெம்பராக இல்லாத ஒருவர், பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார். நடிகர் சங்கத்துல மெம்பராக இல்லாத ஒருவர் என்னை தாக்க முற்பட்டார், என்னை வந்து அடிக்க வந்தார் அப்படிங்கறத அவரே சொல்றார். அதாவது எப்பவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா நடிகர் சங்கத்தில் மெம்பரா இல்லாதவர் உள்ள வர முடியாதுன்னு நான் இப்போ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எந்த படத்தில் நடிச்சாருன்றதுக்கு இது யாரோ வந்து ஒரு சின்ன படத்தில் தலையை காமிச்சவங்க கூட மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் மெம்பர் கொடுத்தீங்கன்னா கேட்க முடியாது. அவர் வந்து பார்த்ததுக்கு அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகரா நடித்து எந்த படத்தையும் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் நடிகர் சங்கத்தின் உறுப்பினர் இல்லாதவர்கள் உள்ள வர முடியாது. அதுதான் ரூல்ஸ். அங்கே உங்களுக்கு கேட்லயே கம்ப்ளீட்டா வந்து செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. நடிகர் சங்கத்தின் உறுப்பினரா இல்லையா அப்படிங்கறத விட்டுறலாம். சரி, என்னை தாக்க முற்பட்டார்கள் அப்படின்னு குற்றம் இல்ல அவர் தான் சொன்னார். இப்போ என்ன வந்து தாக்கல, அங்க இருந்த லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க, வந்து அவங்களுக்கு தான் அடிபட்டுற போதோன்னு தான் எனக்கு பிரச்சனை அப்படிதான் சொன்னாரு. என்ன அடிச்சாலும் எலெக்ஷன் நிக்காது, அதான் அடிச்சாலும் தானே சொல்றாரு. யாரையும் தாக்கலையே, தாக்கிட்டா பரவாயில்ல. அதாவது தாக்கி இருந்தால் தவறு, யார் எப்படி தாக்கினார்கள் ஏன் தாக்கினார்கள்னு சொல்லலாம். என்னை தாக்கினாலும் பரவாயில்லை, பெண்கள் வந்து தாக்கப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் பண்ணேன். பேட்டியில முழுமையா என்ன இருக்கு அப்படின்னா, அவர் முடிக்கும் போது இவர் அடிக்க முற்பட்டார் அப்படிங்கறது அவரும் சொல்கிறார். அதன் பிறகு அந்த இடத்துல இருந்து சம்பவத்தை நேரில் பார்த்ததாக சொன்ன நடிகை சங்கீதாவும் அதையே நமக்கு சொன்னார். அதே போல வடிவேலு அவர்களும் அதையே. அதாவது இத வந்து இதுக்கு காரணமே நீங்க சொல்ற நடிகை சங்கீதா தான். அவங்க தான் உள்ள வரைக்கும் போய் அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு இந்த ஸ்லிப்பை கொடுத்தாங்க. வெளியில வந்து வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, வச்சுக்கிறாங்கன்றதெல்லாம் வேற. வெளியில கேன்வாசிங், எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, எங்க அணிக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களும் சொல்லலாம், நம்மளும் சொல்லலாம். உள்ள போய் சொன்னதுனால நீங்க சொல்ற அந்த சங்கீதா உள்ள போய் சொன்னதுதான் தம்பி சரத்குமார் அவர்கள் நேரா பார்த்து வாட் இஸ் திஸ்மா, இது கரெக்டா, அது தப்பு பண்றேன், ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் அப்படின்னு அந்த அம்மா உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல இந்த மாதிரி சொன்ன உடனே கோவம் வருமா இல்லையா? அவர் தலைவருக்கு நிக்கிறாரு. நீ போய் ஹூ ஆர் யூ டு ஆஸ்க்னா எப்படி? சட்டத்துக்கு விரோதமா உன்னை செஞ்சுட்டு இது பண்ணா ப்ளீஸ் கேர் அவுட், போ வெளியில போ அப்படின்னு சொல்லி வந்துடுது. வெளியில வந்த உடனே ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது ரோட்ல ஏதாவது ஒரு வண்டி போகுதுன்னா ஒருத்தனை வந்து லேசா தட்டியிருப்பான், அவன் தான் வந்து அடிச்சிருப்பான். ஆனா 10 பேர் சேர்ந்து 20 பேர் சேர்ந்து என்னையா எப்படி அடிச்ச, அவன் வந்து விழுந்திருப்பான். ஆனா எல்லாருமே சேர்ந்து என்ன எப்படி அடிச்சிட்டீங்க பண்ணிட்டீங்க, அவனுக்கு பணம் கொடு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாததுக்கு ஒண்ணுமில்லாதே பெருசுப்படுத்துவாங்க.